இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் இயர் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2025ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் இயர் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற உன்னத நோக்கோடு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமானது ஆண்டுக்கு 2 முறை மாணவர் சேர்க்கை நடத்துகின்றது. கேலண்டர் இயர் அட்மிஷன் ஆனது ஜனவரி மாதங்களிலும், அகாடமிக் இயர் அட்மிஷன் ஆனது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலும் நடைபெறும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் இயர் அட்மிஷன் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இணைய வழியாக விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்ப படிவங்கள் முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியானது ஒரு திறந்தநிலை பல்கலைக்கழகமாகும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று கேலண்டர் இயர் அட்மிஷன், மற்றொன்று அகாடமிக் இயர் அட்மிஷன். தற்போது கேலண்டர் இயர் அட்மிஷனுக்கான இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, கேலண்டர் இயர் 2025 ஆன்லைன் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு கேலண்டர் இயர் அட்மிஷன் 2025 ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுதான் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் ஆஃபர் ஃபார் கேலண்டர் இயர் 2025 அட்மிஷன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல கீழே வந்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் கேலண்டர் இயர் அட்மிஷனுக்காக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். ப்ரோக்ராம் ஆஃபர் ஃபார் கேலண்டர் இயர் 2025 அட்மிஷன், UG programs, PG programs, statutory regulatory approval, advanced vocational diploma program, diploma program, அப்புறமா vocational diploma program, certificate programs, short term course அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வழங்குறாங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா 10 விதமான ப்ரோக்ராம்ஸ் வழங்குறாங்க. அதே மாதிரி பிஜியிலே 10 ப்ரோக்ராம்ஸ், அப்புறமா டிப்ளமோ, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், சர்டிபிகேட் ப்ரோக்ராம் கோர்சஸ், வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வழங்குறாங்க. இதுல உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். இனி இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காகவும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸுக்கும் எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் திருப்பி இந்த பேஜ்ல இந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது கேலண்டர் இயர் 2025 ஆன்லைன் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். கேலண்டர் இயர் 2025 ஆன்லைன் அட்மிஷன். புதிய விண்ணப்ப பதிவுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸிட்டிங் அப்ளிகன்ட் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்களது மொபைல் நம்பர் அப்புறம் மொபைலுக்கு வரக்கூடிய OTP என்டர் பண்ணி நீங்க ஜெனரேட் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ அப்ளிகன்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது கிளிக் ஹியர் டு வியூ கேலண்டர் இயர் ப்ரோக்ராம் டீடைல்ஸ். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆஃபர்ட் கேலண்டர் இயர் 2025 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் MBA ஃபினான்ஸ், ஆபரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேட்டர்ன், செமஸ்டர் பேட்டர்ன், ப்ரோக்ராம் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், செகண்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் 13,300 ரூபாய், செகண்ட் இயர் 12,600 ரூபாய், மீடியம் இங்கிலீஷ், அதே மாதிரி MA ஹிஸ்டரி, MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA இங்கிலீஷ், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், MA கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MSc சைக்காலஜி, MA சோசியாலஜி இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. PG ப்ரோக்ராம் அனைத்துமே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்க்காக விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு கீழே கொடுத்திருக்காங்க MA தமிழ். MA தமிழுக்காக எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிஸ் வித் தமிழ் அண்டர் பார்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி MCOM ப்ரோக்ராம் இருக்கு. MCOM-க்காக எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. கிராஜுவேட் இன் காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரி அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிருக்கவங்க MCOM-க்காக விண்ணப்பிக்கலாம். அப்புறம் MSc மேக்ஸ் கொடுத்திருக்காங்க. MSc மேக்ஸுக்கு எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா BSc மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில்.
இது எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் தான் கொடுத்திருக்காங்க. MA இங்கிலீஷ் நான் செமஸ்டர், அதே மாதிரி MA கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் செமஸ்டர் கொடுத்திருக்காங்க. MA தமிழ் நான் செமஸ்டர் கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா ப்ரோக்ராமே செமஸ்டர் பேட்டர்ன் தான். அதற்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, மீடியம் எல்லாமே தெளிவா கொடுத்திருக்காங்க. நீங்க தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரூபாய் 300 அண்ட் ப்ராசஸிங் போஸ்டல் அண்ட் ICT ஃபெசிலிட்டி சார்ஜஸ் ரூபாய் 500 பிளஸ் அலுமினி சார்ஜ் ரூபாய் 500. அதே மாதிரி செகண்ட் இயர் ஃபீஸ் இன்க்ளூடிங் ப்ராசஸிங் சார்ஜ் ரூபாய் 300, ICT சார்ஜ் ரூபீஸ் 300 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் ஃபீஸ்க்கு கூட அடிஷனலா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் ஃபெசிலிட்டி சார்ஜ் ஃபீஸ் எல்லாமே நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். டோட்டலா எவ்வளவு வருங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. கீழே அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்லயும் BA English, BA History, BA Economics, BA Political Science, BA Sociology, BA Tamil, BCom, BBA, BSc Maths, BCA, BCA Lateral Entry இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுலயும் செமஸ்டர் பேட்டர்ன் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சில கோர்ஸ் நான் செமஸ்டர் இருக்கு, BA தமிழ் நான் செமஸ்டர் இருக்கு. மற்றது எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் தான். ப்ரோக்ராம் கோடு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், செகண்ட் இயர் ஃபீஸ், தேர்ட் இயர் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மீடியம் கொடுத்திருக்காங்க. ஆங்கிலம், தமிழ், ஒரு சில கோர்ஸ்ல எல்லாம் தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. நீங்க கிளியரா பார்த்து புரிந்து கொள்ளலாம். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு எலிஜிபிலிட்டி 10ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜ் முடித்திருக்க வேண்டும். அவர்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளவு ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் டிப்ளமோ இன் ஆர்காலஜி அண்ட் எபிகிராஃபி, டிப்ளமோ இன் வைல்ட் லைஃப் டூரிசம். எலிஜிபிலிட்டி 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் அல்லது அதற்கு ஈக்குவலான கல்வி தகுதி இருக்க வேண்டும். அடுத்ததாக டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டூர் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு ஈக்குவலான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். அப்புறமா டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் அல்லது 12ஆம் வகுப்பு பாஸ். டிப்ளமோ இன் மீடியா ஆர்ட், டிப்ளமோ இன் சிலம்பம், இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இதற்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. இதற்கான டூரேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் அந்த கோர்ஸை பொறுத்து மினிமம் 1 இயர் அல்லது மேக்ஸிமம் 2 இயர் கொடுத்திருக்காங்க. மீடியம் கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து உங்களுக்கான விருப்பப்பட்ட கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், டூரேஷன் மினிமம் 2 இயர்ஸ் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஈக்குவலன்ட். அடுத்ததாக அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், டூரேஷன் மினிமம் 1 இயர் அல்லது மேக்ஸிமம் 2 இயர் கொடுத்திருக்காங்க. இதற்கான ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு, செகண்ட் இயர் எவ்வளவு அப்படிங்கிறது மீடியம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அடுத்ததாக வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், வொகேஷனல் டிப்ளமோ இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், வொகேஷனல் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் அண்ட் கார்மெண்ட் மார்க்கெட்டிங், வொகேஷனல் டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன். அந்த மாதிரி ஏகப்பட்ட வொகேஷனல் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான டூரேஷன் பாத்தீங்கன்னா மினிமம் 1 இயர் மேக்ஸிமம் 2 இயர் கொடுத்திருக்காங்க. அந்த கோர்ஸை பொறுத்து ஒரு சில கோர்ஸ் 1 இயர், ஒரு சில கோர்ஸ் 2 இயர்ஸ் இருக்கும். மீடியம் கொடுத்திருக்காங்க. தமிழ், ஆங்கில மீடியம் எல்லாமே இருக்கு. ஃபீஸ் கொடுத்திருக்காங்க எவ்வளவுங்கிறது. அப்புறமா சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ், சர்டிபிகேட் இன் ICT ஃபங்க்ஷனல் தமிழ், சர்டிபிகேட் ப்ரோக்ராம் இன் மாடர்ன் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி இன் டீச்சிங், அந்த மாதிரி சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது ஈக்குவலன்ட் கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஒரு சில சர்டிபிகேட் ப்ரோக்ராம் கோர்சஸ் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த கோர்ஸ் விவரங்கள் பார்த்து நீங்க புரிந்து கொள்ளலாம். தெளிவாக இதுல கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்கு. அதாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதற்கான டூரேஷன் மேக்ஸிமம் 6 மந்த், மினிமம் 3 மந்த்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இன் டெய்லரிங் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் சர்ஃபேஸ் எம்பிளிஷ்மெண்ட், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இன் ரோடு சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் கேலண்டர் இயர் அட்மிஷனுக்காக வழங்குறாங்க. மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, ஆன்லைன்ல இதற்காக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்க ஃபில் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ளிகன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ அப்லோட் பண்ண வேண்டும். JPG அல்லது JPG
அல்லது PNG ஃபார்மேட்ல சைஸ் 400 KB இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் JPEG அல்லது JEG அல்லது PNG ஃபார்மேட்ல 400 KB அப்லோட் பண்ண வேண்டும். அப்ளிகண்ட் ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி PDF ஃபார்மேட்ல அல்லது JPEG அல்லது JPG அல்லது PNG ஃபார்மேட்ல 400 KB ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு அப்லோட் பண்ண வேண்டிய சர்டிபிகேட் என்ன பாத்தீங்கன்னா, UG ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிப்பவர்கள் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு 3 இயர் டிப்ளமோ அல்லது 2 இயர்ஸ் ITI ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்களை நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். PGக்காக விண்ணப்பிப்பவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு UG ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் அல்லது டிகிரி சர்டிபிகேட் அல்லது கன்சோலிடேட்டட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ண வேண்டும். டிப்ளமோ கோர்சஸ்க்காக விண்ணப்பிக்கிறவங்க 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு அல்லது என்ன டிகிரி இருந்தா உங்களுக்கான சான்றிதழ்கள் அப்லோட் பண்ண வேண்டும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு வெகேஷனல் கோர்சஸ்க்கு சர்டிபிகேட் கோர்சஸ் ஷார்ட் டைம் ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிக்கிறவர்கள் அதற்கான கல்வி தகுதிக்கு ஏற்ற சான்றிதழ்களை அப்லோட் பண்ண வேண்டும். சரி, நீ ஆன்லைன் விண்ணப்பத்திற்காக இந்த ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வரும். இதில் கொடுத்துருக்காங்க as per UGC order ABC and DEB ID mandatory for filling the application form. அதாவது திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கல்வி பயில்கிறவர்கள் கண்டிப்பாக ABC ID மற்றும் DEB ID கிரியேட் பண்ணியிருக்க வேண்டும். ஏனென்றால் பல்கலைக்கழக மானிய குழு அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கல்வி பயில்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸுகளை பயில்வதற்காக ABC ID மற்றும் DEB ID கண்டிப்பாக கிரியேட் செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு DEB ID மற்றும் ABC ID இருந்தால் மட்டுமே இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்த இயலும். ஃபர்ஸ்ட்லயே ABC ID கேட்கிறாங்க. அதனால கண்டிப்பாக ABC ID மற்றும் DEB ID கிரியேட் பண்ணி அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பியுங்கள். ABC ID மற்றும் DEB ID எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெளிவா புரிந்து கொள்ளலாம் எவ்வாறு ABC மற்றும் DEB ID கிரியேட் செய்வது என்பதை. இந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி, விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஃபர்ஸ்ட்லேயே ப்ரோக்ராம் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம், சர்டிபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமோ ப்ரோக்ராம், மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டைம் கோர்சஸ் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி அதன் பிறகு என்டர் DEB ID கொடுத்துருக்காங்க. உங்களோட DEB ஐடியை என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அதற்காக உங்க DEB ஐடியை என்டர் பண்ணி வேலிடேட் ஆன உடனே அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள், பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு போன்ற விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து ஃபைனலா உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் இமெயில் அல்லது SMS உங்களுக்கு மொபைல் வழியா அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. உங்களது விண்ணப்ப படிவங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு இந்த அட்மிஷன் கிடைக்கும். அட்மிஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், கல்வி உபகரணங்கள் எல்லாமே உங்களுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பல்கலைக்கழக முகவரியில் அல்லது தொலைபேசி எண்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே கொடுத்திருக்காங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ்ல யார் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது, கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஹவு டு ரீச் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த முகவரி எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்க ஓபன் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா ரீஜனல் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட ரீஜனல் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், தர்மபுரி, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, நீலகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை ஆகிய இடங்கள் எல்லாமே இந்த ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு மொபைல் நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த ரீஜனல் ஆபீஸ்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்காக மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.